எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதனால் இந்த பக்கம் சுத்தம் பண்ணலான்னு ஆரம்பித்தாச்சு. இது வீதி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீதி நல்லா பயங்கரமாக குப்பை குளமாக இருக்குது. வரவங்களாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமே அடிக்கலாம். வேறு அடுக்கி வச்சுருந்தது எல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் எல்லாம் எடுத்து போட்டு கரையாந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்து இந்த பக்கம் போட்டு திருப்பி பட்டரை பிடிச்சி விரவை எடுத்து அடுக்கணும். எப்படி இருக்குன்னு எல்லாம் சுத்தம் பண்ணணும். என்ன பார்த்துட்டு இருக்க? எங்க காளான் பார்த்துருப்பீங்க, என்னென்னமோ காளான் பார்த்துருப்பீங்க. இந்த காளான் பார்த்தீங்களா? இந்த மரக்காளான் மரத்தில் வரும். திருப்பி காட்டு. இது பாரு உளுந்துருச்சு. இந்த காளான் பாரு இங்கே வந்து உளுந்துருச்சு. தான் இதில் இது வந்து மரத்துலேயே இருக்கும் பாருங்கதா. இதுலேயே முளைச்சி வந்துருக்கும். மரக்காளான் இதை யாரும் பார்த்துருக்க பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. முளைக்குது. ஆமாம், மரத்துலேயே முளைக்கும். மரக்காளான் இது பேர் தான் மரக்காளான். அதை உடச்சி பார்த்தா அது அப்படி அடுத்து முளைச்சிருக்கு. அது எடுத்து சரிங்க பாரு. இப்படி இருக்கும் மரக்காளான். அதையும் விட்டு பாரு. பாருங்க கோம்பு. அதையும் பாரு காட்டுங்க. அப்படி நல்லா டைட்டாகவே முளைச்சிருக்கும். மரத்தில் முளைச்சிருக்கு பாரு காளான். தாங்க மரக்காளான். மரக்காளான் பாருங்க இந்த அளவுக்கு. ஒன்றும் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, சுத்தம் பண்ணலாம். வெள்ளம்லாம் எடுத்து உரம் போட்டு பட்டையை வந்து க்ளீன் பண்ணுவேன். பட்டரை பிடிக்கிறதுங்கிறது இதுதான் பட்டரை பிடிப்பாங்க. இது மேலே கொஞ்சம் மருந்து போட்டு அதை வேறவங்களை எடுத்து அடுக்கணும்னா கரையாம வரும். இது மேலே வேறவங்களை எடுத்து அடுக்கணும். சரி, ஓகே. அந்த வரையும் பிறந்துடலாமா? பிறந்துடலாம். இந்தானே போட்டு தூக்கி அந்தானே போட்டு வண்டிக்கு ஆகட்டும். மற்ற வேறவங்க எடுத்து இருக்கு. இதுதான் அந்த காலத்து பனங்கை. வீடு கட்டுவாங்கல்ல, மரத்தில் குழம்பு தட்டி விட்டு எடுத்து இருக்கு. சேவையிடும். எடுத்து ஒவ்வொன்றா அடுக்கு பார்க்கலாம். விரவு குழம்பு வைக்கிறாங்க. பிறந்துருச்சு. விரவு பழக்கிறது. குழம்பு போடுங்க, நானும் போய் விரவெடுத்து எல்லாம் அடுக்கணும். விரவு நல்லா சில்லியாக பொழந்து போட்டாச்சு. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு சூப்பராக பொழந்து போட்டாச்சு. அப்படியே அந்த உளி வச்சே பொழக்கிறது. அதனால உளி செட் ஆகுது. சரி பொழங்க, நான் எடுத்து அடுக்கிறேன். பாருங்க பட்டரை போட்டாச்சு. இப்போ அடுக்க போகிற விரவு. இவ்வளோ விரவும் பொழந்தாச்சு பாருங்க. சூப்பராக 1 மாதத்துக்கு ஆகும். அடுப்புலேயே சாப்பாடு செஞ்சாலும் 1 மாதத்துக்கு வரவு ஆகும். சூப்பராக கட்ட வரவு. நானும் அடிக்கிட்டேன். சூப்பராக வரவு நல்லா அடுக்கியாச்சு. க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பட்டரை பிடிச்சி வரவு அடிக்காச்சுங்க. நீட்டாக தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இதுதான் அது என்ன தண்ணி சுட வைக்க மட்டைங்களெல்லாம் போய் போட்டு இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஒரு வழியாக எடுத்து அடுக்கி வச்சு வரவேன். இதுதான் இதை கூட்டி விட்டு நெருப்பு வச்சுட்டு சுத்தம் பண்ணணும். வரவெல்லாம் எடுத்து அடுக்கி கட்டி விட்டு வச்சு மேலே பாருங்க இந்த மட்டையெல்லாம் தண்ணி சுட வைக்க. வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் சுத்தம் இது எல்லாம் இன்னும் கூட்டி விட்டு கூட்டி சுத்தம் பண்ணி நெருப்பு பற்ற வைக்கணும். அப்போ தான் முன்னாடி சுத்தமாகும்.
அது நம்ம வீடு எல்லாம் பிடிச்சி வீடாக கட்டி வச்சாச்சு. ம் ம் எல்லாம் பற்ற வச்சு விட்டோம். ம் சுத்தமாக எல்லாம் எடுத்து பற்ற வச்சு பற்ற வச்சு விட்டு அப்புறமே எடுத்துப்பாங்க எப்படின்ட்டு. மேல் மாடி இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது புதுசாக கட்டம் தள்ளிவிட்டாய். ஓகே, சுத்தம் பண்ணி முடிச்சு அதெல்லாம் போட்டு வேவிச்சு விட்டாச்சு. ம் இந்தாண்டெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அடுக்கி ம் க்ளீனாக சுத்தம் பண்ணி விட்டேன். ம் ம் எப்படி இருக்குது அடுக்கினது? ம் அடுக்கிறது சூப்பர். எல்லாம் ஓரளவுக்கு ம் சுத்தம் பண்ணி விட்டேன். ம் இப்படி நம்ம நிலத்தை நம்மளே கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறது பரவாயில்ல. ம் ஆனால் வேலை தான் அதிகமாக வாங்குது. ம் அப்பப்போ சுத்தம் பண்ணணும். எப்படி கிடந்த இடம் ம் எப்படி பண்ணி அடுக்கி விட்டுக்கிற மாதிரி. ம் இந்த இது வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு, ம் இந்த பன்னாடை வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு, ம் இந்த தேங்காய் மட்டை வந்து தண்ணி தண்ணி சுட வைக்கிறதுக்கு, ம் விரவு கலக்கின்றதுக்கு. ம் ம் ஓகே ஓகே, சரி, சுத்தம் பண்ணிவிட்டோம். ஓகே ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.